ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு மாவு எதுவும் அரைக்கலையா, சட்டுன்னு ஈஸியாக சிம்பிளான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வரமிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு எடுத்த கப்லேயே பார்த்திங்கன்னா 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா ரவை இருக்குது இல்லைங்களா, ரவையும் பைத்தம்பருப்பு கூடவே நீங்கள் ஊற வச்சு ரவை இருந்தாலும் ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு நல்லா நைஸாக கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வரும் தோசை முருகலாம். ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் மாதிரி வரும். நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தோசை நல்லா முருகலாக வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். மாவு எதுவும் அரைக்கல, சட்டுன்னு எதாவது டிஃபனுக்கு ரெடி பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. இப்போ தோசை ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி போடலாம். இப்போ தோசை பொடி மேலே பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகா பொடி இருக்குது இல்லைங்களா, லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம காரம் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். நான் பார்த்திங்கன்னா இட்லி பொடி தான் போடுறேன். இட்லி பொடி போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். இட்லி பொடி தூவிட்டு நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அது சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். எப்படி இருந்தாலும் அழகாக தோசை வார்த்து நம்ம சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். இப்போ தோசை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு பல்லை போட்டுக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா 4-5 சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஜாரில் மாற்றிடலாம். ஜாரில் மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதே பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய், ஜீரகம், கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி விடலாம். நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி பூண்டு மிளகாயெல்லாம் அரைச்சோம் பாருங்கள். அந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த தோசைக்கு இந்த சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.